கருத்துக்களை பற்றி விரிவுரையாகவும் விளக்கவுரையாகவும் பேசி வருகிறார்கள். அந்த வகையிலே நம் மன்றத்தினுடைய மூத்த பேராசிரியர் மலர்வழி ராஜன் அவர்கள், இவரும் பல்வேறு மன்றங்களுக்கு சென்று பல்வேறு தலைப்புகளிலே விரிவுரையும் விளக்கவுரையும் சொல்ல உள்ளார்கள். பல்வேறு மன்றங்களிலே அகத்தாய்வு, காய்வு கலப்பம் போன்றவற்றை எல்லாம் எடுக்கிறார்கள். இவர் நீண்ட நெடுங்காலமாக மனவளக்கலையிலே ஈடுபாடு கொண்ட பெருமகனார். அவரை பற்றி அவர் மனவளக்கலையிலே எம்எஸ்சி படித்துள்ளார். பவானி மன்றத்தினுடைய நிர்வாக அரங்காவலர், பவானி மன்ற விசன் தலைவர், தொண்டில் மனவளக்கலை மன்றத்திலே அவங்க கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க. 1996 இருக்காங்க. சிறந்து விளங்குகிறார். பள்ளி, கல்லூரி மற்றும் பிற மன்றங்களுக்கு சென்று சித்திர விருந்து, அகத்தாய்வு பயிற்சிகள் நடத்தி வருகிறார்கள். இத்தகைய சிறப்புகளுக்கு சொந்தக்காரரான அம்மையார் அவர்கள் இன்று பேசுகின்ற தலைப்பு அன்பே குரு, அன்பே சிவம். இந்த எல்லாமே லவ் இஸ் காட் எல்லாமே தான் எல்லாருடைய புறாவரப்பும் எல்லா கடையில் எழுதியிருக்கும், எல்லா மன்றங்களிலும் சொல்லப்படுகின்ற வார்த்தை. அதனால் உங்களுக்கு மனிதன், வேதாத்திரி அன்பை பற்றியும் அன்பு சார்ந்த வாழ்வில் நடக்கக்கூடிய வெற்றி முறைகளை எல்லாம் இப்பொழுது அம்மையார் அவர்கள் சொல்லவிருக்கிறார்கள். உங்களுக்கு அவர் வேதாத்திரி விட்டு வெளித்தலைப்பில் நான் சில கருத்துக்களை சொல்லுகிறேன். அங்கிலிமாலன் என்று புத்தர் காலத்திலே ஒரு மிகப்பெரிய கொள்ளைக்காரன் இருந்தான். அந்த கொள்ளைக்காரனுடைய பழக்கம் என்னென்னா, யார் எதிரில் வந்தாலும் அவர்களை கொன்று அவர்களுடைய கை விரல்களை மாலையாக கட்டி கழுத்தில் போட்டுக்கொள்வான். அவனுக்கு பேர் அங்குலிமாலன். அங்குலிமாலன்னா கை விரல்களை மாலையாக அணிந்து வருகின்ற ஒரு ரவுடி. அப்படிப்பட்ட அங்குலிமாலன் புத்தர் வருகிற இடத்தை நோக்கி அவன் வந்து கொண்டிருக்கிறான். புத்தர் அவனை நோக்கி நடக்கிறார். 2 பேர் வழியில் எதிர்க்கிறதுல ரோட்டில் ஒருத்தர் இப்படி வந்தால் இப்படி வர்றோம் இல்லையா, அந்த மாதிரி நடக்கிறார் புத்தர். புத்தரை பார்த்து எச்சரிக்கிறார்கள், ஐயா அங்குலிமாலன் வருகிறார், நாம் வேறு வழியில் சென்று விடலாம் என்று சொல்கிறார். புத்தர் சொல்லுகிறார், வரட்டும், அங்குலிமாலன் வரட்டும், நாமே பயந்தால் எப்படி? எல்லோராலும் மகான் என்று போற்றப்படுகின்ற, எல்லோருக்கும் அன்பு கருணையை போதிக்கிற புத்தர் பகவான் அங்குலிமாலன் என்று பயந்து விடுகிறார் என்று சொன்னால் அது மக்களுக்கு நம்மளுடைய போதனைகள் மீதும் சாதனைகள் மீதும் நம்பிக்கை இருக்காது என்று நினைத்து அவர் அப்படியே நடக்கிறார். அங்குலிமாலன் வருகிற பொழுது என்ன நம்மை கண்டு கொஞ்சம் கூட பயமில்லாமல் அப்படியே நடந்து வருகிறார் என்று அங்குலிமாலனுக்கும் இவரை கண்டு ஒரு சந்தேகம், இது இப்படி நடந்த இவருக்கு ஏதாவது பவர் இருக்கா அப்படின்னு அவன் பயப்படுறான். உடனே நேருக்கு நேர் செஞ்சிருந்த பிறகு நேரில் சந்திக்கிற பொழுது அங்குலிமாலன், அதான் அவர் போகிற வழியில் புத்தரை பார்த்தா எல்லாருமே வணங்குவாங்க இல்லையா, எல்லாரும் கால் விழுந்து வணங்கி ஆசீர்வாதம் வழங்க அந்த காட்சியை பார்த்து கொண்டே வருகிறார். நேரில் வந்த பிறகு நீங்கள் என்னை பார்த்து கொஞ்சமும் அச்சப்படாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று அங்குலிமாலன் கேட்கிறார். அதற்கு நான் அச்சப்பட வேண்டியது என்ன இருக்கிறது, நீதான் அச்சப்பட வேண்டும். ஏன்னா உயிர்களை கொன்று விரலை மாலையாக அணிந்திருக்கின்ற நீ, நான் அன்பையும் கருணை போதிக்கிற என்னை கண்டு நீ அல்லவா பயந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர் அவ்வளோதான், நான் அடிக்கடி சொல்லுகிறது போல புத்தர் பார்வைப்பட்டவுடன் என்ன நடந்தது என்றே தெரியவில்லை, காலில் விழுந்து வணங்குகிறார். ஐயா, எனக்கு இதுவரைக்கும் மோட்சமே கிடைக்கல, நல்ல புத்தி வரல, நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணி நீ எல்லோரையும் போல நான் ஒரு நல்வழியில் வாழ ஒரு வழிவகைகளை நீங்கள் தான் செய்ய வேண்டும். எனக்கு உங்களை பார்த்த பிறகு மனதில் ஒரு பெரிய மாற்றம் நடந்து விட்டது. ஆகையால் என்னை மன்னித்து என்னை ஆசீர்வாதம் பண்ணி என் வாழ்வில் உங்களுக்கு நான் நல்லவனாக, நல்ல காரியங்களை செய்பவனாக, தர்மத்துக்கு கட்டுப்பட்டவனாக வாழ வழிவகை செய்து கொடுங்கள் என்று சொன்னார். உடனே புத்தர் சொல்லுகிறார், வேதாத்திரி கருத்தைத்தான் சொல்லுகிறார், உன்னுடைய செயல் விளைவு தத்துவம் வேலை செய்யும், இருந்தாலும் என் தவ வலிமையை பயன்படுத்தி உனக்கு ஆசீர்வாதம் பண்ணி உன் வாழ்வு சிறக்க வளமோடு வாழ நான் ஆசீர்வதிக்கிறேன், உனக்காக வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இறைவனிடம் என்று சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி அவனை அனுப்பி வைக்கிறார். அதற்கு பிறகு அவன் சமுதாயத்தில் நல்ல மனிதனாகவும் சமுதாயத்தில் 4 பேர் போற்றும்படியாக வாழ்கிறான். இருந்தாலும் செயல் விளைவு தத்துவம் காரணமாக அவன் தன் எதிரிகளால் வெட்டி கொல்லப்படுகிறான்.
அதற்கு புத்தர் சொல்கிறது அவனுக்கு மோட்சம் கிடைக்கும் என்று சொல்கிறார். அவ்வளோதான். ஆகையினாலே எதற்கும் செயல் விளைவே சரியான கடவுள், வேற ஒன்றும் இல்லை. எனக்கு நல்லது நடக்கிறதும் சரி, நல்லது காரியங்களுக்கு வெற்றித்து வருவதும் செயல் விளைவே. அந்த வகையிலே இப்படியாக அங்குலிமாலன் கதை முடிந்து விட்டது. மற்றபடி உங்களுக்கு வலுவெறி கொள்ளைக்காரன் வால்மீகியான கதை உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். இருந்தாலும் அதுவும் ஒரு வால்மீகி ஒரு மிகப்பெரிய வழிவெறி கொள்ளைக்காரன், ஒரு மிகப்பெரிய ரவுடி. ரோட்டில் போகிறவங்களெலாம் அடித்து கொள்ளைக்கூட்டத்துக்காரங்க நகையெல்லாம் பிடுங்கி பிள்ளைகிட்டு இருக்கிற சொத்துக்களை இறப்ப மாடு ஆடு எது போனாலும் ஓட்டிகிட்டு போகிற மாட்டையெல்லாம் பிடுங்கி விற்று போடுவான். வழிவெறி கொள்ளைக்காரனாக வாழ்ந்தான். அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிற பொழுது ஒரு இதே மாதிரி ஒரு சாது மற்ற ஒரு குரூப்பை பார்த்து, நீ இப்படி ஏன் செஞ்சிட்ருக்கிற, அது சரியாக அந்த பெயர் ஞாபகம் வரவில்லை. அவர் ஒருத்தரை பார்க்குற போது அவர் சொல்கிறார், நீ ஏன் வழிவெறி கொள்ளைக்காரனாக இருக்கா, நல்லவனாக இருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அப்புறம் நல்லவராக இருக்க முடியாது என்று இருக்கிறதற்கு எனக்கு பாக்கியமில்லை என்று சொல்லுகிறார். அப்புறம் அந்த வழியில் போகிற சாது தன் தவ வலிமையால் இப்பொழுது நான் உனக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய அளவுக்கு பக்தி உள்ளவன் அல்ல, எனவே பக்தியில் சிறந்து விளங்குகின்ற நாரத முனிவர் இப்பொழுது அவதாரம் பண்ணுவார், உனக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் என்று சொல்கிறார். அந்த வழிவெறி கொள்ளைக்காரனை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக இவருடைய பக்தனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாரதர் அவதரிக்கிறார். பிறகு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணுகிறார். உனக்கு கல்வி கேள்வி ஞானமெல்லாம் பெருகி நீ மாபெரும் காவியத்தை ஈற்றுவாய் என்று சொல்கிறார். அதற்கு பிறகுதான் வால்மீகி ராமாயணம் உருவாகிறது. அதிலிருந்து 18 வகையான ராமாயணங்கள் உருவாகின்றன. இப்படியாக வழிவெறி கொள்ளை இதெல்லாம் என்னென்னா அன்பின் கருணையினாலேயே மோசமானவன் நல்லவனாகிறாங்கிறதுக்கான உதாரணங்கள். இப்போ நம்ம தலைப்பை ஒட்டி சொல்கிறேன் நான். தலைப்பை ஒட்டி அதனால் நீங்கள் அன்பினால் வெல்ல முடியாது எதுவும் இல்லை. இது சரித்திரத்திலிருந்து சொன்னாலும் குடும்பத்தில் நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடித்துக்கொள்கிறேன். குடும்பத்தில் ஒரு மிகப்பெரிய ரவுடிகளை நாம் வாழ்க்கையில் சந்திக்கிறோம். அவ்வளோ பெரிய ரவுடி யாரோ, நான் ஒருத்தர் பர்டிகுலர் பர்சன் சொல்ல, நீங்கள் அப்படியே வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. அவன் வீட்டில் அவனுடைய பெண் குழந்தை ஒரு 15 வயசு போல் அப்பா அப்படின்னு சொன்னால் அவன் வீட்டுக்கு வந்துடுவான். 15 வயசு பெண் அப்பா லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க. அந்த பெண் குழந்தையை கண்ட உடனே அந்த ரவுடித்தனம்ல எங்கே போகணும்னு தெரியல, அந்த பிள்ளை சாடதான் பண்ண வான்னா வந்துடுவான். அதை போலவே சில குடும்பங்களில் வீட்டில் நடக்க சத்தில்லாத ஒரு வீட்டுக்கார அம்மா இருப்பாங்க. அந்த அம்மா கூப்பிட்டு சத்தம் போட்டால் அவங்க கம்மிட்டு இருப்பாங்க. என்னங்க பேச்சு காத்தால, என்ன சத்தம் ரோட்டில், என்ன ரவுடித்தனம் இதெல்லாம் அப்படிம்பா. அதற்கு நீங்கள் நான் கூர்ந்து கவனித்த வகையில் அந்த பொண்ணு, அதாவது லேடிஸ் ரவுடி புருஷரை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, அவங்க பயன்படுத்துகிற ஒரே வார்த்தை இப்படி பண்ணுனா, எப்படி அந்த பொண்ணு வீட்டுக்காரம்மா சொல்கிறது, இப்படி பண்ணுனா நம்ம தலைமுறை நாசமாக போயிடும், நீ மொத்தம் ஒழுங்காக இருந்து சொல்ல, நீ ரவுடித்தனம் பண்ணால் நம்ம பையன் பேரன் பேத்தி ஒன்றும் உருப்படாது, அதனால் நீ அயோக்கியத்தனம் பண்ணி நம்ம குடும்பத்துக்கு எடுத்து போடாது, நீ பேச வாம்பாங்க. அவனுக்கு அப்படியே கிருகிருத்து பேர், அவனுக்கு அத்தனை மந்திரம் ஒழுங்காக படிச்சது, நம்ம குடும்பம் நாசமாக போயிடும், ஒழுக்கமாக வாண்டா அவனுக்கு அத்தனை மந்திரம் படித்த மாதிரி ஆகி போயிடும். உடனே அடுத்த சத்தமே இருக்காது, அவன் தலையோட தண்ணி ஊற்றிட்டு கோயிலுக்கு போயிடுவான், அல்லது எங்கேயோ வேலைக்கு போயிடும், எங்கேயோ போயிடும், அப்புறம் நார்மல் ஆகிடும். இது இப்படி தான் உலகம். ஒரு அன்பில் அது என்ன காரணம், அந்த பொண்ணை கண்டு அவன் பயப்படல, பிரயோகிக்கிற வார்த்தையில் ஒரு அன்பு இருக்கிறது, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணம் இருக்கிறது. ஆகையினாலே நம்ம அந்த வார்த்தையை கேட்க வேண்டும் என்று அவன் நினைக்கிறான். நீங்கள் அப்படி பார்த்தா எல்லா வீட்லேயுமே எவ்வளோ பெரிய ரவுடிகளும் சரி அந்த அன்புக்கு தானே கட்டுப்படுறாங்க. அந்த அன்பாக இருக்கிறனால ஐயோ வேண்டாம்ப்பா அப்படிம்பா சில பேர். அதனால் ஈவன் இளைஞர்கள் எல்லாம் கூட உங்களுக்கு கல்யாணத்திற்கு மெந்தி தண்ணி கிண்ணி போட்டுக்கிட்டு ஒரு டைப்பை சீரடிட்டு இருக்கிற பசங்க ஐயோ வீட்டுக்காரி அழுவா பாட்டியோட சரி அப்படின்னு முழுகிறாங்க. அதற்கு பின்னால் கல்யாணத்துக்கு முந்தி இருந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் கல்யாணமான போயிடுது, 90 பங்கு போயிடுது. ஆகையினால இதெல்லாம் அன்பு தான், வேற ஒன்றும் இல்லை. பயமெல்லாம் கிடையாது, இல்லை அவனை சாட்டவாரத்தில் அடிக்க போகிறது கிடையாது, ஒன்றும் பண்ணுறது கிடையாது. ஐயோ எதுக்கப்பா வாழ்க்கையை வெட்டியே போயிட்டு பயந்துட்டு ஒரு அன்புக்கு கட்டுப்பட்டு தான் அவர்கள் நடந்து கொள்கிறார்கள். அதுதான் வாழ்க்கை. அதாவது அதே தலைப்பில் இப்பொழுது அம்மையார் அவர்கள் அன்பே என்ன தலைப்பு, அன்பே குரு, அன்பே சிவம்ங்கிற மாதிரி அன்பே குரு. ஆகையினால அன்பை குருவாக வைத்துக்கொண்டு
நடத்துகின்ற வாழ்க்கை அது அன்பான வாழ்க்கையாக இருக்கும். அதுவே வாழ்க்கையில் வெற்றி பெறும். அன்பு குடும்பத்தை மட்டும் வழிநடத்தல, அதை குருவாக ஏற்றுக்கொள்கின்றவர்கள் சமுதாயத்திலும் மதிக்கப்படுவார்கள், சம்பிரதாயப்படியும் மதிக்கப்படுவார்கள், குலம் கோத்திர சாஸ்திரப்படியும் மதிக்கப்படுவார்கள். ஆகவே அன்பு குருவே தான், அதோடு சந்தேகம் கிடையாது. அன்பே குரு என்ற சித்தாந்தம் வாழ்வில் வழிமுறையாக நடைமுறையாக வைத்து கொண்டால் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் நம்மை தேடி வரும் என்கிறது உண்மை. அது சாஸ்திரங்கள் சொல்கிறது, வேதங்கள் சொல்கிறது, பெரியோர்கள் சொல்கிறார்கள், சான்றோர்கள் சொல்கிறார்கள், எல்லோரும் சொல்லுகிறார்கள். எனவே அது உண்மை. அந்த உண்மை தலைப்பை பற்றி இப்பொழுது வேதாத்திரி என்ன சொல்லுகிறார் என்ற வகையிலே அம்மையார் அவர்கள் பேசுவார்கள். எனவே இந்த தலைப்பை பேசுகின்ற அம்மையாரையும் அவரது பேச்சை கேட்க வந்த உங்களையும் மன்றத்தின் சார்பாக, அறக்கட்டளையின் சார்பாக வாழ்க வளமுடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் வாழ்க. குருவே குரு வழியாகிய குணத்தில் நின்று கருவழியாகிய கணக்கை அறுத்து வரும் வழி வளமாக வாழ அன்பும் அருளும் பணிந்து வணங்கிடும் குருவை போற்றி இந்த பவானி அறிவு திருக்கோயிலின் தலைவர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களையும் இங்கு வந்திருக்கும் இரு பால் மெய்யன்பர்களையும் வணங்கியும் வாழ்த்தியும் இந்த சிந்தனையை நாம் தொடங்குவோம். அன்பர்களே, நாம் இன்று சிந்திக்க எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு அன்பே குரு. வள்ளுவர் கூட சொல்லியிருக்கார், அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள்னு சொல்லிட்டார். ஆனா இந்த காலகட்டத்தில் அன்பு அப்படிங்கிறது பெறப்படுவதாக இருக்கிறதா கொடுக்கப்படுவதாக இருக்கிறதா என்றால் ரெண்டுமே இல்லாம தான் இருக்கு. அன்பை கொடுப்பவர்களும் கம்மி ஆயிட்டோம், அதை பெறுபவர்களும் கம்மி ஆயிட்டாங்க. இந்த அன்பு என்ற ஒன்று இல்லாத காரணத்தினால்தான் பல குடும்பங்களில் வருத்தங்கள் வருகிறது. இந்த வருத்தம் போகணும் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சாம்ஜி அவர்கள் நமக்கு அழகாக ஒவ்வொரு படிப்படியாக விளக்கியிருக்கார். பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பேசிய மேடை, பல கருத்துக்களை கேட்டிருக்கோம். திடீர்னு 4 நாளில் தான் சொன்னாங்க எனக்கு நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு. ரொம்ப எளிமையாக தான் நான் அவங்க கூட பேச தான் வந்திருக்கேன். நான் இந்த 3 மாதமாக வர வழியில் என் பையனோட ஆஸ்திரேலியா போயாச்சு. அங்கே போய் எப்போ இறங்கினேனோ அப்போ இருந்து நான் ஊருக்கு வர்ற வரைக்கும் விக்டோரியா ஸ்கை அறக்கட்டளை அந்த ரவுண்டிங் மெல்போர்ன்லேருந்து கேன்பரா வரைக்கும் அவங்க எல்லாருமே ஒரு லிங்க் ஃபார்ம் பண்ணி அந்த 65 நாளும் நான் கிளாஸ் எடுத்தேன். எனக்கு அவ்வளவு ஒரு இங்கே நிறைய கிளாஸ் எடுத்திருந்தாலும் அங்கே போய் எனக்கு கையில் புக்குக்கே எதுவும் இல்லை, ஆனால் உள்ளே இருக்கிறது அப்படியே வருது. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்போ ஒரு நாள் நீங்கள் மன்றத்துக்காக எனக்கு வாங்க, ஆன்லைன் என்னங்க தமிழ் மனவளக்கலை அன்பர்களே, ஒரு நாள் நீங்கள் மன்றத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த மன்றம் நாங்கள் தங்கி இருக்கிற இடத்துக்கும் அவங்க போகிறதுக்கும் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம். நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. என் பையன் கூட சொன்னான், இந்த ஆஸ்திரேலியாவில் ஒருத்தவங்க கூட பார்த்தவங்க கூட பேச மாட்டான், யாருக்குமே என்னை தெரியாது, உன்னையெல்லாம் வண்டி போட்டு கூட்டிகிட்டு போகிறானா, அதிசயமாக இருக்குது அப்படின்னா. அவ்வளவு ஒரு பிஸ்கட்ஸ் அந்த கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 ரூபாய்க்கு பிஸ்கட்ஸ் இருக்கும். அவ்வளோ வாங்கிட்டு கொடுத்து ஒரு மரியாதையோடு அந்த காரில் ஏற்றும்போது உண்மையிலே கண் கலங்கி போச்சுங்க. இதற்கு எந்த வகையில் நாம் தகுதி? இந்த குரு நம்ம எப்படி இதுக்காக பயன்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு நினைக்கும் போது அப்போதான் இந்த குருவை பற்றிய ஒரு சிந்தனை வந்தது. நாம் எல்லோருமே பாதி பேர் மனவளக்கலைக்கு வந்த பிறகு எப்படி இருக்கோம், மனவளக்கலைக்கு வராத அன்பர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்தா வெளியே இருக்கிற மக்களையெல்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குங்க.
தேவையில்லாததுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு எதுக்காக சண்டை போடுறோம், ஏன் சண்டை போடுறோம், ஏன் இப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது கூட தெரியாத விதத்தில் வாழும்போது நம்மலாம் என்னவோ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இப்படி தெரிஞ்ச மாதிரி இருந்தும் நம்ம குரு சொன்னதை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு ஒரு சிந்தனை வந்தா இல்லைன்னு தான் தோணும். ஏன் அந்த திரையிலிருந்து நம்மளால் விலக முடியவில்லை அப்படின்னு யோசிக்கும் போது, நாம் பிறப்பது அப்படிங்கிற அந்த பிறப்பை எடுத்துக்கொண்டோமானால் அந்த பிறப்பினுடைய ரகசியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு ஆணும் பெண்ணும் 100% சந்தோஷத்துல தான் ஒரு குழந்தை உருவாகுது. ஆணினுடைய வித்து பெண்ணுடைய நாதத்தோட கலந்து அந்த சினை முட்டை போய் சேரும் பொழுது உள்ள உட்காருது பார்த்தீங்களா அந்த கருமுட்டை. அப்படி உட்கார்ந்த போது ரெண்டுமே கலந்து உள்ள போய் உட்காந்து ஒரு வாரத்துக்கு அந்த முட்டைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அது பாட்டுக்குள்ள உட்காந்து. ஒரு வாரம் கழிச்சு அந்த சினை முட்டைக்கு அப்பயே ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வாரத்திலேயே ஆணாக மாறுவதா அல்லது பெண்ணாக மாறுவதா அந்த சினை முட்டைக்கு? ஆணாக மாறினால் பெண்ணினுடைய தன்மையை விட்டு கொடுத்துடணும், பெண்ணாக மாறினால் ஆணினுடைய தன்மையை விட்டு கொடுத்துடணும் இல்லையா? அப்ப ஏதோ ஒன்றா மாறித்தான் ஆகணும். ஆணாகவோ பெண்ணாகவோ மாறி குழந்தையாக வெளியே வந்துட்டோம். வெளியே வந்த பிறகு மனிதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, எதை விட்டோமோ அதை பிடிச்சே ஆகணும். ஒவ்வொருத்துக்கும் ஒரு தன்மை இருக்கு இல்லையா? அதுபோல் இந்த மனிதன் அப்படிங்கிற ஒரு தன்மை எப்படின்னா, எதை விடுறோமோ அதை பிடிச்சே ஆகணும். மகிழ்ச்சி தான் சொல்வார், ரேஸ் குதிரை மேலே பணம் கட்டினவனுக்கு நினச்சி பாருங்க, அவர் தான் சொல்வார், எந்த குதிரை மேலே விட்டு பணத்தை கட்டி தோத்தானோ அந்த குதிரை மேலே மறுபடியும் கட்டி ஜெயிக்கிற வரைக்கும் அந்த வெறி இருந்துகிட்டே இருக்கும்பார், மகிழ்ச்சி சொல்வார். அதுபோல் இந்த பெண்ணாகவோ ஆணாகவோ நம்ம வளர்றோம் இல்லைங்களா? வளர 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 அந்த பெண் ஆண் தன்மையும் ஆண் பெண் தன்மையும் ஏங்கிக்கிட்டே இருக்கும். அதனால தான் திருமணம் என்ற ஒரு திருமணம் முடிந்த உடனே அடுத்தது சாந்தி முகூர்த்தம்னு சொல்கிறாங்க. இந்த சாந்தி முகூர்த்தம் அப்படிங்கிறது என்ன? சாந்தின்னு எது சொல்வோம்? ஒரு மன அமைதி, ஒரு பக்தி, ஒரு நிறைவு அப்படின்னு சொல்லும்போது அந்த சாந்தி முகூர்த்தம்னு ஏன் சொல்கிறான்? அந்த பெண் தன்மை ஆணையும் ஆண் தன்மை பெண்ணையும் கலவி கொள்ளும் போது அங்கே ஒரு நிறைவு, சாந்தி ஏற்படுகிறது. அதைத்தான் அழகா சாமிஜி சொல்றாரு, தந்தையினுடைய ஒரு கழிவை தாயாரேற்று அதனுடனே தன் கழிவை சேர்த்து சேர்த்து மிக புனிதமெனும் இந்த உடலை ஈந்தாள். மீண்டும் அவள் உடல் கழிவையே பாலாய் உண்டும். சுக பிணைப்பின் அடையாளமான சுக்கில சுரோதினமும் சேர்ந்து உருவெடுத்து உடலாய் வளர்ந்த பின் முன் நினைவால் வாடுவதே மோகம். அப்படிங்க, இந்த முன் நினைவால் வாடுவதே மோகம். இதைத்தான் நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? மனிதர்களாகிய நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மா நம்ம குழந்தைங்க இப்படியே வந்துட்டு. ஆனால் இது வல்ல வாழ்க்கை அப்படிங்க, இது மட்டும் வாழ்க்கை அல்ல. இதையும் தாண்டி ஒவ்வொரு தன்மை இருக்கிறது ஒவ்வொன்றுக்கும். இப்போ 2 சொற்றொடர் எடுத்துக்கோங்களேன். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்பம் துன்பம், அருள் பொருள், விதி மதி, விஞ்ஞானம் மெய்ஞானம், சித்தாந்தம் வேதாந்தம், பழி புகழ் இல்லையா, பாவம் புண்ணியம், இப்படி 2 சொற்றொடர். ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு தன்மை இருக்கும். இன்பம் துன்பம் வரும் போகும், மானமும் உயிரும் போனால் வரவே வராது. பழி புகழ் வந்து சேர்ந்ததுதான். பழி வந்தாலும் அது நமக்கு தான், புகழ் வந்தாலும் அது வந்து சேர்ந்தது ஒட்டிக்கும். இந்த பாவம் புண்ணியம் நம்மோடையே தான் இருக்கும், தனியாக எங்கேனையும் போகவே போகாது, அது நம்மோட தான் இருக்கும்.
இப்படி ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு தன்மை இருப்பது போல இந்த அன்பு கருணை அப்படிங்கிற 2 சொல்லுக்கும் தன்மை ஒண்ணுதான். அன்புனா என்னங்க? ஈர்த்து பிடித்து கொண்டிருப்பது. கருணைனா என்ன? எதிர்பார்ப்பு இல்லாம கொடுக்கிறது. அப்ப இந்த அன்பு கருணை அப்படின்னு சொல்லும்போது இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அந்த தன்மையை மோகத்திலிருந்து பிரித்து கொண்டு நாம் வாழ்க்கையை உணரணும். ஒவ்வொரு மனிதனும் தெய்வமாக மாற முடியும் என்று நம்மை வழிநடத்தி சென்றவர் யார் அப்படின்னா நாம் குரு. அந்த வழிநடத்தி செல்வதற்கு, அந்த இறைவனை அடைவதற்கு நம்மிடம் உள்ள திரையை கிழிக்கிறார். என்ன திரை? அம்மா குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு மலை ஜலம் மூத்திரம் சகதியில் அங்கனே இங்கனே எங்கெங்கேயோ உருண்டு பிறண்டு கிடக்கும். ஆனால் அம்மா அப்படியே விட்டுருவாங்களா? அதை அப்பப்போ கழுவி சுத்தம் பண்ணி தொடச்சி புது பவுட்ரு போட்டு ஒரு புத்தாடை அனுபவிச்சு எப்படி ஆனந்தப்படுகிறாளோ அதுபோல குரு ஆனவர் என்ன பண்றாரு? மன அழுக்கோட இருக்க நீ என்ன பண்ணணும்? உனக்கு நற்பண்புகள் என்ற புத்தாடையை உடுத்தி நான் உன்னை கொண்டாடுகிறேன் அப்படிங்கிறார். இந்த மனவளக்கலிக்கு வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் நற்பண்புகள் என்னன்னா நமக்கு தெரியுமா? 10ஓட ஒன்னா 11 அத்தோட ஒன்னா இதான்னா சுத்திக்கிட்டு கிடப்போம் இல்லையா? இங்க வந்த பிறகுதான் இத்தனை தத்துவங்கள் இருக்கிறது அப்படிங்கிறதே நமக்கு தெரியும். அப்ப நல்ல புரிந்து கொள்ள வேண்டும், ஒவ்வொரு மனிதனும் நல்ல குணத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லுவதற்கே ஒரு குரு தேவைப்படுறார். எல்லா விலங்குகளும் சரி அதனுடைய தன்மையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. மனிதன் அப்படிங்கிறவனுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி மகரிஷி மனம் கூட்டல் இதன் மனிதன் அப்படின்னு சொன்னாரு. அந்த மனிதனை மனதை இதமாக வைத்து கொள்ள கூட சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. நமக்கு எடுத்த உடனே நமக்கு என்ன சொல்றாரு? வாழ்வின் நோக்கம். ஏன்னா பிறந்த உடனே என்ன பண்றோம்? அந்த மாயையில் போய் சிக்கி கொள்கிறோம். இந்த மாயை என்ற அறியாமையில் போய் சிக்கி கொண்டு அதிலிருந்து விலகி வருவதற்கு தெரியாமல் தடமாறமும் தடுமாறியும் கொண்டு இருக்கும்போது கடைசி ஸ்டேஜ் யார் அப்படின்னா குரு தான். நீங்க எந்த ஆஸ்பத்திரியில யாருக்கு என்ன உடம்பு சரியில்லைனாலும் சரி அங்க போய் நீங்க கடைசி எண்டு என்னன்னா யோகா கிளாஸ் கூட்டிட்டு போறீங்களா? யோகா கிளாஸ் கூட்டிட்டு போங்க. நாங்கள் ஆஸ்திரேலியாவில் போய் ஒருத்தர் கவுன்சிலிங் கொடுத்தேன். அவங்களுக்கு நல்ல வசதியோடு வாழ்கிறாருங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கிறாரு, நல்ல சம்பளம், மாதம் 5 லட்சம் சம்பளம், சும்மா இல்லை. அந்த அம்மாவும் 4 லட்சம் சம்பாதிக்கிறாங்க, சொந்த வீடு 2 வீடு இருக்குது, 2 பசங்க, எல்லாம் சிறப்பாக இருக்குது. அவர் ஸ்ரீலங்காக்கார். ஸ்ரீலங்காவில் இருந்து இங்கே வந்து குடிபெயர்ந்து வந்திருக்கிறாரு. அந்த குழந்தைங்கள்லாம் இந்த நாட்டில் தான் இருக்கணும்னு சொல்கிறாங்களாம். இவருக்கு ஸ்ரீலங்காவில் சிறப்பாக வாழ்ந்தவர், ஒரு ராஜ மரியாதையோடு வாழ்ந்தவர். அவருக்கு இந்த நாடு பிடிக்கலை. அவர் இந்த நாடு பிடிக்காத காரணத்தால் அந்த குழந்தைகள் அந்த அங்கே வந்து எப்படின்னா ஒரு வீட்டில் அவங்கவுங்க செய்கிற வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும். இங்கே உட்காந்துட்டு நம்ம ஆம்பளைங்க உட்காந்து தோசை கொண்டா டீ வச்சுட்டு வா அப்படிலாம் ஒன்றும் சொல்கிறதுக்கெலாம் வழியே கிடையாது. அவங்க தோசை வேணால் அவங்க தான் சுட்டுக்கிறாங்க, என் பையன் முதல் கொண்டு. டீ வேணால் அவங்க தான் வச்சுக்கிறாங்க, வேறு வழியே இல்லை. ஏன்னா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. அப்போ அதுக்கு நம்ம போட்டி போடலாம் முடியாது. இங்கே மாதிரி அவருக்கு அந்த அதிகாரத்தில் இருந்துட்டு வந்து அவருக்கு டிப்ரெஷன் ஆகிட்டார். ரொம்ப டிப்ரெஷன் ஆகி அவர் என்ன பண்ணுறாரு, நான் வாழவே கூடாது, செத்துடணும் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இல்லை, எதுக்காக நான் வாழணும், ஏன் வாழணும் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீ இந்த மன்றத்துக்குள்ள, அந்த மன்றத்தில் போய் என்ன போய் கற்றுக்கிறது? நான் எதை போய் நான் கற்றுக்கிறது? என்னுடைய மனசினுடைய இஷ்டப்படி வாழ்வதற்கு என் மனைவியோ என் கணவரோ என்னுடைய குழந்தைகளை ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க, நான் எதை போய் வாழ்வது அப்படிங்கிற மாதிரி அவர் அவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கு. இந்தம்மா வந்து அருள்நிதி. நான் சொன்னேன்,
நீங்கள் அருள்நிதியாகவும் இருக்கலாம், இந்த மன்றத்துலேயும் இருக்கலாம். ஆனாலும் கூட இவர் இவ்வளோ டிப்ரெஷனாக இருக்கிறார். குழந்தைங்கள்லாம் வளர்ந்து பெரிய குழந்தைங்களாயிட்டாங்க. நீங்கள் பேசாமல் ஊரை பார்த்து போய் ஒரு வருஷம் இருங்க, அவரே திரும்பி வந்துடுவார் அப்படின்னு சொன்னேன். என்னங்க மேடம் இப்படி சொல்கிறீங்க? உண்மை அதுதான். ஆனால் அவர் ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிட்டார். இவரை விட்டுட்டு உங்களுக்கு என்ன வாழ்க்கை? நம்ம அருள்நிதியாக இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனையோ அதற்கான தீர்வை, ஒரு சொல்யூஷன் எடுக்கணுமா வேண்டாமா? இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பல பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா விதத்திலையும் தெரிந்து கொண்டும் குருவினுடைய வார்த்தைகளை நாம் பிடித்து கொள்வதே கிடையாது. குருவினுடைய வார்த்தைகளை நாம் டக்குன்னு பிடிச்சுக்கிறதே கிடையாது. குரு எவ்வளவோ சொல்லிட்டாரு, நம்ம அதை பின்பற்றி வாழுகின்றோமா அப்படின்னு பார்த்தோமானா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் எல்லாருக்குள்ள வாழ்க்கையிலும். இப்போ வாழ்த்தும் பயனும் அப்படின்னு சொன்னார். அந்த வாழ்த்துல உன்னை எதிரியாக இருந்தால் கூட சரி, இன்னல் புரிவோர் எதிரியாக இருப்போர் எவரேனும் இருந்தால் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துன்னு சொன்னார். எத்தனை பேருக்கு மனசு வருது? ஏன் வாழ்த்துன்னு அப்படின்னு சொல்லியிருப்பாரு, நீங்க நினைச்சு பாருங்க. ஏன் கருணையோட வாழ்த்துன்னு சொல்றாரு அப்படின்னு நினைச்சு பாரா. அவன் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத விட நீ நல்லா இருக்கணும் இப்படி எடுத்துக்கலாம்ல. அவன் எப்படி நல்லா இருக்கலாம், அவனை எப்படி நம்ம வாழ்த்தலாம் அப்படின்னு தான் நம்ம மனசு போகுதே வெளிய. நம்ம குரு என்ன சொல்றாரு நமக்கு? அவன் நல்லா இருக்கான் நல்லா இல்லைங்கிறது வேற, நீ நல்லா இருக்கணும்ல. நீ நல்லா இருக்கணும்னா அவனை வாழ்த்து அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். ஆனா அதுக்கும் இன்னொன்னும் சொல்றாரு. ஒரு சில அவர் சொன்ன கருத்துக்கள் நிறைய, நம்ம ஒன்றை எடுத்து ஆராய்ச்சி அவர் எந்த நிலையில் சொல்லியிருப்பாருன்னு பார்ப்போம். எவ்வளவு அன்பு மிகுதியால நம்ம எல்லோரும் மனிதத்துவம் அப்படிங்கிற அந்த மனித தன்மையோட வாழ வேண்டும் என்று நமக்கு கொடுத்திருக்கிறார் நம் குரு. மன்னிப்பின் மேன்மை அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்கன்னா அதுல பொறுமை அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருப்பாரு. பொறுமை அப்படிங்கிறது கடலினும் மேலானது அப்படின்னு எல்லோரும் படித்திருப்பீங்க. ஆனா கடலை விட பொறுமையாக இருக்கணும்னு சொல்லியிருப்பார். அது என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஒவ்வொரு மனிதனும் தான் பொறாமை இல்லாமல் வாழ வேண்டும். எப்படிங்க? பொறாமை என்பது இல்லாமல் வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பொறுமையை சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாரும் பொறாமை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கோமா? நமக்கே தெரியாம ஒரு சில பொறாமைகள் உள்ளுக்குள்ள இருக்கத்தானே செய்யுது. இது நம்ம எதை பொறாமை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சைவ சித்தாந்த பெரியவர் அழகாக விளக்கி சொல்றாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன். நம்ம எதை பொறாமை அப்படின்னு நினைத்துக்கிறோமோ, மற்றவங்க கிட்ட நம்மளை விட அவங்க நல்லா இருந்தால் அது பொறாமை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிறோம். அதுக்கு ஒரு சின்னதாக உதாரணம் அவர் சொல்கிறாரு பாருங்க. ஒரு ஊரில் 2 பங்காளிகள் இருந்தாங்க. ஏபி வச்சுக்கலாம். இந்த ஏபி 2 பங்காளிகளும் என்ன பண்ணுறாங்க? பங்காளிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே கண்டிப்பாக அங்கே பகையும் இருக்கும். பங்காளிகள் அப்படின்னு சொல்லும்போது எந்த அளவுக்கு அவன் ஒத்துழைக்கிறானோ அந்த அளவுக்கு நமக்கு குழிபறிப்பான் அப்படிங்கிறதும் நம்ம எல்லாரும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்ப அந்த 2 ஏபி 2 பேர்ல 2 பேருக்கும் வேறு வேறு இடங்களில் மிக சிறப்பாக திருமணம் நடைபெறது பெரிய இடத்துல, அதுவும் ஒரு போட்டியா. 2 பேருக்கும் ஒரே வருடத்துல அந்த வருடத்திலேயே ஆண்மகவு பிறக்குது. 2 பேருக்கும் 2 பேரும் வேறு வேறு பெரிய பள்ளிகளில அந்த குழந்தைய படிக்க வைக்கிறாங்க. சரிங்களா? 2 பேரும் மிக சிறப்பான நல்ல செலவு பண்ணி படிக்க வைக்கிறாங்க. இப்படி படித்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லாமே பொறாமத்தனம் தான். வரப்பு இருக்கிறது இவருக்கு பிடிக்கிறது இல்லை அப்படி. அப்போ ஒரு நாள் அந்த ஏ சொல்றாரு, நான் என் பையனுக்கு ஐஏஎஸ் சீட் வாங்கிட்டேன், ஐஏஎஸ் என் பையனை படிக்க போறேன்னு சொல்றாரு. உடனே இவருக்கு பிக்கு உடனே இது காதல கேட்டதும் தான் பையனையும் ஐஏஎஸ் படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அவரும் போய் சீட் வாங்குறாரு. இப்ப 2 பசங்களும் ஐஏஎஸ் எழுது. இந்த 2 பசங்களும் ஐஏஎஸ் எழுதி
பரீட்சை ரிசல்ட் வந்தால் ஒரே பேப்பரில் தானே வரும், அது தனித்தனியாக வராது. அப்போ 2 பேருக்கும் ரிசல்ட் வருது. ரிசல்ட் வந்த உடனே பேப்பரை வாங்கி பார்க்குறாரு. ஏ யாரோடது முதல்ல பார்ப்பாரு? அவ்வளோ மோசமானவங்களா? நம்ம அவ்வளோ மோசமானவங்களா? முதல்ல ஐஏஎஸ்ல முதல்ல நம்மள தானே பார்ப்போம். முதல்ல நம்ம என்ன பண்ண பையன் வந்திருக்கானா அப்படின்னு முதல்ல யாரது பார்ப்போம்? நம்மளதை பார்ப்போம். நம்மளதை பார்த்தோன்னே அடுத்தது யாரை பார்ப்போம்? பிஏ பார்ப்போம். நம்ம பையனது வரல, பி பார்க்குறாரு, வந்துருச்சு. ஏ வரல, பி வந்துருச்சு. உடனே எப்படி இருக்கும்? பயங்கரம். நம்ம பையன் பேப்பரில் வரலையே பேரு, இவன் பேர் வந்துருச்சே அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு பெரிய வேதனையா இருக்கும். இதுக்கு பேர் பொறாமைன்னு தானே நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த பாலவராயன் அப்படிங்கிறவர் சொல்றாரு, இதுக்கு பேர் பொறாமை இல்லை. நமக்கெல்லாம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல. என்னன்னா என் பையன் பேரு வரல, அவன் பையன் பேர் வந்திருக்கு அப்படின்னா எனக்கு கிடைக்காதது அவனுக்கு கிடைத்திருக்கே அப்படின்னு அதுக்கு பேர் ஏக்கமாமா. எப்படிங்க? அதுக்கு பேர் ஏக்கம். நான் எனக்கு இல்லாத ஒன்று அவனுக்கு கிடைச்சிருக்கே அப்படின்னு அவனுக்கு ஏக்கம் தான் இருக்குமே வழியா, அது பொறாமை இல்லை. சரி, வேற எது பொறாமை அப்படின்னு பார்க்குமானா, இப்போ பேப்பரில் வந்துருச்சு. இப்போ பார்க்குறோம் ஏ, நம்ம எல்லோரும் ஏ பேப்பரை பார்க்குறோம், நம்பர் வரல. இப்போ பியை போய் பார்க்குறோம், அதுவும் வரல. எப்படிங்க? பி பார்க்குறோம், அதுவும் வரல. இப்போ ஒரு மனசுக்குள்ளாக ஒரு சந்தோஷம் வருது பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் பொறாமை. அடுத்தவருடைய தோல்வியை கண்டு எப்பொழுது மனம் சந்தோஷப்படுகிறதோ அதுக்கு பேர் தான் பொறாமை. இந்த குணம் நம்மிடத்தில் இருந்தால் முதலில் நம் உடலை தாக்குவது முட்டி. நான் சொல்லலப்பா, அந்த பாலவராயன் அப்படிங்கிற சைவ சித்தாந்த பெரியவர் சொன்ன விளக்கம் இது. எப்ப அடுத்தவருடைய தோல்வியை மனதிற்குள்ளாக சந்தோஷமாக எண்ணிக்கொள்கிறோமோ அப்பொழுதே நமக்கு முதல் அடி வாங்குவது நம் உடலில் முட்டி. கிட்னி போயிடுமாமா. இது எல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அதைத்தான் சாமிஜி யோசிச்சு என்ன சொல்றாரு? கடலினும் பெரிது பொறுமை அல்ல, கடலை காட்டிலும் பெரிது. அந்த அளவு உன் மனம் எப்படி இருக்கணும்? விரிந்த நிலையில் இருக்கணும். அந்த அன்பு அப்படிங்கிறது விரிந்த நிலையில் இருக்கணும். எந்த உயிரும் தம் உயிர் போல் எண்ணுகின்ற ஒரு மனோபாகம் வேணும். வள்ளலார் எடுத்துக்கோங்க, ஒரு அவருடைய சிறப்பு சொற்பொழிவை சேர்ப்பதற்காக ஒரு ஜமீன்தார் மாட்டை விரட்டி ஓட்டி கொண்டு வந்து உட்காந்து கேட்டாராமா. அந்த சொற்பொழிவு முறிந்த உடனே அந்த வள்ளலார் எந்திரிச்சு நடந்த போது தன்னை நோக்கி தான் வர்றாரு அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் ஆசையோடு காத்திருக்கும் போது ஓடி போய் அந்த மாட்டை போய் பார்த்தாராமா. அந்த மாட்டுக்கு கொண்டு போய் தண்ணி வச்சுட்டு அதில் இருக்கிற அந்த மாட்டினுடைய வாயில் இருக்கிற நுரையை தொடச்சி விட்டு, என்னுடைய உரையை கேட்பதற்காக உன்னை அடித்து விரட்டி ஓட்டி வந்தார்களா? தங்கமே, உனக்கு நுரை தள்ளி விட்டதா? தண்ணீர் குடிப்பா அப்படின்னு சொன்னாராம். அது அன்பு. சீரடி பாபாவை எடுத்துக்கிட்டா குதிரை மேல் அன்பு படிச்சிருக்கோம். ரமணரை எடுத்துக்கிட்டா அவர் குரங்குகள் மேல் அன்பு. எறும்பு புத்து மேல நடந்து போகும்போது மெதிச்சிட்டாருங்க ரமணர். அந்த புத்து உடைஞ்சு போச்சு. உடைஞ்சு போன உடனே அந்த எறும்புகள்லாம் கைமைன்னு சுத்துது. உடனே அந்த எறும்பு மேலேயே கால் வச்சுட்டு இருக்காரு. நான் உன்னுடைய புற்றை உடைத்து விட்டு உன் வீட்டை எடுத்து என் கால் தவறி பட்டுருச்சு, இந்தா உன்னுடைய ஆசை தீர என்னை கடித்து கொள்ளாராம். நாம் ஒரு எறும்பு கடிச்சா செக் அப்படின்னு தட்டுறோம். இதுதாங்க அன்பு. அப்ப அடுத்தவர்களுடைய தோல்வி அப்படின்னு சொல்லும் போது
அதை நாம் என்ன பண்ணணும்? அவர்களுக்காக வருத்தம் தான் படணும். எப்போ அதை நினைச்சு சந்தோஷப்படுறோமோ அப்பயே நம்முடைய வாழ்க்கையில அந்த பொறாமை அப்படிங்கிற குணத்தை நம்ம என்ன பண்ணணும்? அடியோடு நீக்க வேண்டும். அப்படிங்கிறதுக்காக தான் சாமிஜி அவர்கள் நமக்கு இந்த எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், எல்லா பட்டியலும் கவலை ஒழித்தல் அப்படிங்கிற பட்டியெல்லாம் போட்டீங்கன்னா நீ என்ன பண்ணுவ? இந்த உன்னுடைய எண்ணத்தை சரியான முறையில் வைத்து கொண்டாலே நீ என்ன பண்ண முடியும்? இதை சரியான வழியில் கொண்டு செல்ல உன்னால் முடியும் அப்படிங்கிறத நமக்கு சொன்னார். அப்ப நம் குரு சொன்ன வார்த்தைகளை முதலில் நாம் என்ன பண்ணணும்னா பிடித்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் நம்ம குரு சொன்ன வார்த்தைப்படி நடக்கிறோம் அப்படின்னு பார்த்தோமானா தலை ஆட்டுறதுக்கு கூட கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். எந்த அளவுக்கு சரியாக நடந்துக்கிறோன்னு கிளாஸ் எடுக்கிறோம், மற்றபடி எல்லா விஷயங்களையும் பார்க்குறோம், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் அப்படி நடந்து கொள்கிறோமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். இமயமலை சாரலிலே நான் ரிஷிகேஷ் குஜராத் டூர் போயிருந்தப்ப அங்கே பெரிய ஒரு ஆசிரமம் இருக்குங்க. ராமதீர்த்தர் அப்படிங்கிற ஒரு குருவினுடைய ஆசிரமம் இருக்குங்க. மிக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் வந்தோம். என்னடா இது ராமதீர்த்தனுங்கிற அவர் ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு கோவணம் கட்டிக்கிட்டு ஒரு கமண்டலம், இந்த கையில் ஒரு குச்சி, சும்மா ஒரு மொட்டை அடிச்சுட்டு இந்த இடத்துல சின்னதாக ஒரு குடுமி வச்சுட்டு ஒரு பெரிய ஆசிரமான பிரம்மாண்டமாக இருக்குது. அவ்வளோ ஒரு பிரம்மாண்டம் அப்படி இருந்துச்சு. சரி, இந்த குருவை பற்றி என்னன்னு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டதுக்கு அவருடைய வாழ்க்கை வரலாறு படித்து பார்க்கும்போது இந்த ராமதீர்த்தர் அப்படிங்கிறவர் அவருடைய அப்பா அம்மா அந்த இமயமலையிலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கிராமத்தில் வாழ்ந்து வந்தாங்களாமா. இந்த கிராமத்தில் இருந்து வாழ்ந்து வந்தால் அவங்க அப்பாவுக்கு ஒரு குரு, அந்த ராமதீர்த்தருடைய அப்பா ஒரு குருவை பிடித்திருக்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, அவங்க அப்பா இவங்ககிட்ட யார்கிட்டையும் சொல்லாமலே 6 மாதம் வெளியே எங்கேயோ போயிட்டாரு, வரவே இல்லை வீட்டுக்கு. அந்த அம்மா மட்டும் தனியாக இருக்கார். அப்போ ராமதீர்த்தர் பிறக்கலை. அந்த தாய் தந்தை 2 பேர் இருக்கும்போது அந்த அப்பா ஒரு 6 மாதம் அந்த குடும்பத்தை விட்டு வெளியே சென்று விடுகிறார். அப்படி சென்று விடும்போது அங்கே ஒரு 6 மாதம் அந்த குரு கூடயே இருந்திருக்கிறார். அந்த குரு சொல்கிறாரு, நீ வீட்டுக்கு போ, 18 மாதம் கழித்து நான் வருவேன், உன் மூலமாக எனக்கு ஒரு குழந்தையை ஆண் மகவை பெற்றுத்தர வேண்டும், அந்த குழந்தையை நான் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவங்க 2 பேருக்கும் வயசாயிடுச்சு. யாருக்கு? ராமதீர்த்தருடைய தாய் தந்தைக்கு ரொம்ப வயதானவர்கள். வீட்டுக்கு வந்துடுறார். குரு சொன்ன உடனே வீட்டுக்கு வந்துடுறாரு. இந்த மாதிரி குரு சொன்னார், நமக்கே வயசாயிடுச்சு, நாம் எங்கே போய் இனிமேல் இந்த குழந்தைய பெற்று இவருக்கு கொடுக்கறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். திடீர்னு ஒரு நாள் வீட்டுக்கு கதவு தட்டி இருக்கிறார். நான் சொன்னது நினைவுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். கேட்டதும் சரி அப்படின்னு சொல்லி முயற்சி செய்திருக்காங்க. கரெக்டாக அவர் சொன்ன மாதிரியே கரெக்டாக 18வது மாதம் வீட்டுக்கு கதவை தட்டுறாரு. குழந்தை பிறந்தாச்சு. அவருக்கு ராமதீர்த்தர் அப்படிங்கிற பெயரை அந்த குரு சூட்டுறார். சூட்டி இந்த குழந்தை அற்புதமாக வாழ்வான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரு அங்கேயே தான் இருக்கிறாரு. இவரும் அந்த அப்பா அம்மா கூட வளர்றார். இவர் வளர வளர 7 வயதில் அந்த தாய் தந்தை 2 பேரும் இறந்து போயிடுறாங்க. இவருடைய 7வது வயதில் தாயும் தந்தையும் இறந்து போயிடுறாங்க. இவர் அனாதையாக்கப்படுறார். சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவங்களுடைய சொந்தக்காரங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரும் என்னடா இந்த வயசுக்கு அப்புறம் ஒரு குழந்தைய பெற்று போட்டு 7 வயசுலேயே அந்த குழந்தைய வேற விட்டுட்டு இப்படி இறந்து போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகத்தை பார்க்குறாங்க. இவனுடைய ஜாதகத்தை, இந்த ராமருடைய ஜாதகத்தை பார்த்தா அதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா 28 வயதில் இந்த குழந்தை மரணம் அடைவான் அப்படின்னு போட்டாச்சு. இதை சாதாரண ஜோதிடருக்கு சொல்லவில்லை, 4 பண்டிதர்கள் உட்கார்ந்து இந்த தீர்ப்பு சொல்றாங்க, இது நிச்சயம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குரு சொல்றாரு, இதை நான் முறியடித்து காட்டுகிறேன்.
இவனுக்கு 28 வயதில் மரணம் என்றாலும் என்னுடைய தவ வலிமையும் என்னுடைய ஆற்றலையும் கொடுத்து இவனை சிறந்த தீர்க்கதரிசி ஆக்குவேன். சொன்னவர் யாருங்க? குரு. இது நடந்து முடிஞ்சாச்சு. அந்த குழந்தைக்கு அதை பற்றி தெரியாதில்ல. அந்த குழந்தைக்கு இதை பற்றியெல்லாம் என்ன தெரியும்? இது மறந்து போய்விட்ட விஷயம். இவர் பாட்டுக்கு அந்த குரு கூடயே போகிறாரு, குரு கூடயே இருக்காரு. ஆனால் அவருடைய சின்சியாரிட்டி எப்படி தெரியணுமே? இதை ஏன் சொல்கிறேன்னா, நாம் எப்படி இருக்கோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவருடைய சின்சியாரிட்டி எப்படின்னா, இவர் என்ன சொல்கிறாரோ அப்படியே கேட்பாருங்களாமா. எந்த இடத்துல போய் தவம் பண்ணணும்னு சொன்னாரோ, முதலைகள், பாம்புகள், நரிகள் எங்கே கூட்டமாக இருந்தால் கூட நீ போய் அங்கே போய் தவம் பண்ணணும், பயமே இல்லாமல் அப்படி தவம் பண்ணியிருப்பார். இவரை சுற்றி முதல்ல இருக்குமாமா. நினச்சி பாருங்க. அப்படியெல்லாம் ஒரு கண்டிஷன் போட்டிருந்தா நம்ம இந்த மன்றத்துக்கு வந்திருப்போமா? எந்த கண்டிஷனும் பெறாமல் உடலிலே உயிர் இருந்தால் போட்டும், வந்தால் மட்டும் போதும், வந்தால் மட்டும் போதும்னு பொறுப்பாசிரியர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாரு. நம்மளும் வந்துக்கிட்டு போய்கிட்டே தானே இருக்கோம். அப்போ இந்த மாதிரியெல்லாம் ஒரு கண்டிஷன் போட்டு இருந்தால் நம்ம யாரும் வரமாட்டோம். ஆனால் அவர் எப்படி நடந்துக்கிறாரு? குரு என்ன சொன்னாலும் கேட்குறாராம். ஒரு நாள் காட்டுக்குள்ளாக போய் தவம் செஞ்சுட்டு வரோம். ஒரு நாள் 1 மணி நேரம், ஒரு மணி நேரம் தவம்லாம் கிடையாதுங்க. உட்காந்து 1 மாதம் முழுசும் அவரை சுற்றி அப்படி ஒரு காந்த அலை வீசுகின்ற அளவுக்கு அந்த குருவை நினைத்து கொண்டே தவம் செய்கிறோம். அந்த நிலைக்கு போயிட்டார். ஒரு நாள் காட்டு வழியாக போகும்போது ரொம்ப இருட்டி விட்டது. இருட்டாக இருக்கு, ஒன்றுமே தெரியல, ரொம்ப அசதியாக வேற இருந்திருக்கு. இவர் என்ன பண்ணுறாரு? ஒரு புலி குகை இருக்கு, புலியோட குகை இருக்கு. புலி குகைன்னு தெரிஞ்சு கூட உள்ளே போயிட்டார். ரொம்ப அசதி, டயர்டாயிட்டார். உள்ளே போகிறாரு, படுத்துட்டாரு, தூங்கியாச்சு. நல்ல தூக்கம். விடியற்காலை ஒரு 5 மணி அப்படியே கண் விழிக்கிறாரு. ஒரு 3 புலிக்குட்டிங்க இவர் மேலே பெறாண்டுக்கிட்டு இருக்குது. எப்படிங்க? ஒரு 3 புலிக்குட்டி. இவர் நெஜ கதைங்க, இது உண்மையை பொய்யெல்லாம் கிடையாது, ரொம்ப நாளும் கிடையாது. இந்த 100 வருடத்துக்குள்ளாக நடந்த கதை. இமயத்தின் ஒரு ஆசான் என்ற புத்தகத்தில் படித்த கதை. இது நடந்த கதை. அந்த 3 புலிக்குட்டிகளும் என்ன பண்ணுது? அப்படியே பெறாண்டுது, விளையாண்டுருக்கு. இவர் முழிச்சு பார்க்குற, அட புலிக்கோகைக்குள்ளே வந்து படுத்துட்டோம் போல இருக்கு அப்படின்னு வாசலை பார்க்குறாரு. ஒரு பெரிய பெண் புலி இந்த வாசல்ல நடமாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த குட்டிகளுக்கு பால் கொடுப்பதற்காக உள்ளே போனால் இவருடைய தூக்கம் கலைந்து விடும் என்று அந்த பெண் புலி அந்த குகையினுடைய வாசலிலே நடந்து கொண்டிருக்கிறது. படிக்கும்போது மெய் சிலுத்துருச்சு. இவர் அதை பார்த்த உடனே, அடடா, அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறது தயாராக இருக்கிற நிலை இருக்குது போல இருக்கே, நம்ம இப்படி படுத்து தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஆயத்தப்படுத்தி ரெடி ஆகிட்டார். ரெடி ஆகிட்டு வெளியே வருவதற்கு எத்தனைப்பதற்குள் அந்த பெண் புலி என்ன செஞ்சுச்சாமா? அந்த ஓரமாக போய் நின்றுச்சான். இவர் தன்னை கண்டு பயந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பெண் புலி என்ன பண்ணிச்சாமா? ஓரமாக போய் நின்றுச்சாமா. இவர் பாட்டுக்கு வெளியே. இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்முடைய காந்த அலை அப்படிங்கிறது ஒரு 5 அறிவு ஜீவன்களையே கட்டுப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கது அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தி காட்டியவர் யாருன்னா நம் குரு தான். ஆனால் அதை நாம் முழுசா நம்புகிறோமா? முழுசா அதை நம்பி அதுக்குள்ளாக போகிறோமா அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வோம். அப்படி போய் கொண்டிருக்கும் போது இன்னொரு நாள் என்ன சொன்னாராம்? மானசரோவர் ஏரிக்கு போக சொன்னாராம். அந்த மானசரோவர் ஏரி இப்படி நெத்து குத்தலாக போய்கிட்டு இருக்கும். அப்படி நெத்து குத்தலாக போய்கிட்டு இருக்கும்போது அந்த மானசரோவர் ஏரியில் ஏறும்போது அன்றுதான் அவருடைய இறந்த நாள். அதாவது 28வது வருடம் அவருடைய இறக்கக்கூடிய ஒரு நாள். விதி பாருங்க. கரெக்டாக போகிறாரு. இவருக்கு எந்த சிந்தனையும் கிடையாது. குரு குரு, என் குரு சொன்னார், என் குரு சொன்னார், என் குரு சொன்னார், நான் செல்கிறேன். எந்த நிலையில் நான் இருந்தாலும் என் குரு என்னை காப்பாற்றுவார். இதை எப்படி பிடிச்சுக்கிட்டாரு பாருங்க. என் குரு என்னை எந்த நிலையில் சென்றாலும் காப்பாற்றுவார், அவர் எதை சொன்னாலும் நான் செய்வேன் என்று அந்த மானசரோவர் ஏரி மேலே ஏறி போறாரு.
அப்படி ஏறி அந்த நேர உச்சிக்கு முக்கால்வாசி போயிட்டாரு. கொஞ்சம் கால் சறுக்கி கீழே விழுந்தார் பாருங்க. அடி பாதாளம். அப்ப விழுந்து உயிர் போய்விடும் அப்படிங்கிற போது கூட அவர் என்ன நினைச்சாரோ, ஐயோ குருவே, இறை உணர்வு பெறாமல் நான் போகிறேனே அப்படிங்கிற அந்த ஒரு நிலையோட வந்துரும்போது கரெக்டா முக்கால்வாசி பனி மலைக்குள்ள அப்படியே வந்துட்டாரு. வரும்போது சரியா ஒரு குச்சி நீட்டிட்டு இருக்கு, டக்குன்னு போய் அதுல மாட்டிட்டாராம். உண்மை சம்பவம். அப்படியே மாட்டி குத்தி இருக்கு, உடம்புல குத்தி தொங்கிட்டு இருக்கிறாரு. அப்படியே ரத்தம் போய்கொண்டு இருக்கிறதாமா. அப்படியே கண் சொருகி அப்படியே பார்க்குறாரு. குருவே, எப்பொழுதும் நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொன்னீங்களே, எங்க இருக்கீங்க அப்படின்னு தான் நினைச்சாராம். குரு அங்கே மேல நிக்கிறாராம். அதிசயமா இருக்கு பாருங்க. குரு மேல நிக்கிறாராம். அவரை பார்த்த உடனே இவனுக்கு அன்கான்சியஸ், மயக்க நிலைக்கு போயிட்டாராம். அதுக்கப்புறம் அது எப்படியோ ஆதிவாசிகளை வச்சு அவரை தூக்கிட்டு வந்து அவருக்கு அந்த பச்சடிகள் எல்லாம் போட்டு அவர் ஒரு வாரம் கழித்து தான் கண் முழுத்து செத்து பிழைத்தவன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இறந்து மீண்டும் உயிர் தெழுந்தவன் அப்படிங்கிற ஒரு நிலையை குரு அப்படிங்கிறவரை முழுசா நம்பினா கொடுப்பாரு அப்படிங்கிறதுக்கு இந்த ராமதீர்த்தர் அப்படிங்கிறவர் ஒரு உதாரணமாக வாழ்ந்து அந்த இமயமலை சாரலிலே வாழ்ந்து அங்கு வாழும் மக்களுக்கு சித்தி கொடுத்து நல்ல மோட்சத்தை கொடுத்து இன்னும் அவரை நம்புறாங்க. அந்த அளவு நான் இதை படித்த பிறகு நாம் இதில் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? நம் குரு எந்த விதத்தில் குறைந்தவர், எந்த அளவு நம்மிடம் இறங்கி வந்து இந்த அளவு இப்படியெல்லாம் நீ செய்தீன்னா இதிலிருந்து மீண்டு கொள்ளலாம். ரொம்ப எளிமையாக தினந்தோறும் உடற்பயிற்சி, ஆஸ்திரேலியாவில் போய் கிளாஸ் எடுக்கும்போது சொல்கிறேன், உடற்பயிற்சி அதெல்லாம் கற்றுக்கிட்டு ஆசிரியர் பயிற்சியோட சரிங்க மேடம், உடற்பயிற்சியெல்லாம் எங்களுக்கு செய்கிறதுக்கு டைமே இல்லைங்க மேடம். நீங்களாம் டெய்லி செய்வீங்களா? இது போல் எத்தனை ஆயிரம் பேர் இருப்பாங்கன்னு நினச்சி பாருங்க. நாம் எல்லோரும் இந்த பயிற்சியை சரியான முறையில் செய்து கொண்டிருக்கிறோமா? ஏன் அந்த குரு கொடுத்திருக்கிறார்? உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயக்கல் பயிற்சி, மனதிற்கு அகத்தவ பயிற்சி, அன்றாடம் தம்மை திருத்திக் கொள்வதற்கு அகத்தாய்வு பயிற்சி என்று ஒவ்வொரு பயிற்சியாக கொடுத்து 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 நம்மை தூய்மைப்படுத்தி கொண்டே இருக்கிறார். கபீர்தாசர் தான் சொல்வாரு, குரு இறைவன் இந்த ரெண்டு பேர்ல யாரை முதல் வணங்குவீங்க அப்படின்னா, நான் குருவை தான் வணங்குவேன். ஏன் குருவை வணங்குவேன்? அவரு தான் எவ்வளவு களங்கத்தோட நான் வந்தாலும் என்னை ஏத்துக்கிட்டு என்னை தூய்மைப்படுத்துவார். இறைவன் என்ன பண்ணுவாரு? நான் எப்ப தூய்மை அடைந்து விட்டோனோ அப்பதான் இறைவன் என்னை பார்க்கிறாரு. நான் தூய்மை இல்லாத போது என்னை பிடித்து கொண்டிருந்தவர் யாருன்னா என் குரு தானே. அப்ப குருவை தான் நான் வணங்குவேன்னு சொன்னேன். அப்ப இந்த குருவினுடைய பாதங்களை எப்படி நாம் சரியாக பற்றி கொள்வதற்கு, என் பாதத்தை கூட பிடிக்காத, என்னுடைய பயிற்சியை மட்டும் செய் அப்படின்னு சொல்லியிருக்கு. பைபிளில் ஒரு வசனம் படிச்சுங்க, அது கேள்விப்பட்டேன். அதில் சொல்கிறாங்க, 4வது வசனத்தில் 3வது பகுதி அப்படிங்கிற ஒரு இதை சொன்னாங்க. அதில் சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வசனத்திலையும் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? கேளுங்கள். முதல்ல எல்லா விஷயத்தையும் என்ன சொல்கிறாங்க அந்த பைபிளில்? கேளுங்கள். இன்னும் எது எடுத்தாலும் கேளுங்கள். நம்ம டீச்சர்லாம் பாடம் நடத்தும் போது நம்ம என்ன புரியுதா அப்படின்னு கேட்குற மாதிரி அந்த பைபிளில் முதல்ல எல்லா வசனத்துலேயும் சொல்லப்பட்ட முதல் வாக்கியம் என்னன்னா கேளுங்கள். ஏன் கேளுங்கள்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சிந்தனை எடுத்து பார்த்தோம்னா, இந்த கண் சென்று பற்றும், காதில் வந்து விழும். கண் என்ன பண்ணலாம்? பார்த்த உடனே நம்மளால என்ன பண்ண முடியும்? உள்ள கிரகிச்சு கொள்ள முடியும். ஆனா காதில் வந்து விழுகின்ற வார்த்தைகள் தானே. அப்ப இந்த காதில் விழுகின்ற வார்த்தைகளை நாம் முதலில் புரிந்து கொள்ளுதல் அவசியம். எத்தனை வார்த்தைகள் நம்ம சாமிஜி சொன்ன கருத்துக்கள்ல
பிரபஞ்ச பரிணாமம், உயிரின பரிணாமம், இறைநிலை விளக்கம், இது எல்லாத்தையும் நம்ம கேட்டிருக்கிறோம். புரிந்து கொண்டோமா அப்படின்னு நினைக்கும் போது அந்த புரிந்து கொள்ளுதல் மிக 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 முக்கியம் அப்படின்னு சொல்றார். அதுல சொன்ன வாசகங்களை பாருங்க. விதைகளை விதைப்பவன் விதைகளை தூக்கி கொண்டு நடந்தான் சொல்றாரு. விதைகளை தூவுபவன் நல்ல விதைகளை எடுத்துக்கொண்டு நடந்து செல்கிறான் ஃபர்ஸ்ட். அப்படி செல்லும் போது சில விதைகள் நிலத்தில் சிந்திவிட்டது, பட்சிகளுக்கு உணவாகியது. எப்படிங்க? சில விதைகள் நிலத்தில் சிந்திவிட்டது, பட்சிகளுக்கு உணவாகியது. இன்னும் சில விதைகள் பாறைகளின் இடுக்குகளில் போய் விழுந்தது. மண்ணினுடைய ஆழம் இல்லாத காரணத்தினால் அது முளைத்தது, வெயில் பட்டு கருகிவிட்டது. இரண்டாவது. மூணாவதா என்ன சொல்றார் அப்படின்னா, முட்களிலும் புதர்களிலும் விழுந்தது, முட்செடியினுடைய அழுத்தத்தினால் நசுங்கி அழிந்தது. நாலாவதாக அந்த விதைகள் நல்ல ஒரு மண்ணில் விழுந்தது. அது 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகம் கொண்டது. காது உள்ளவர்கள் கேட்க கடவீர்கள்னு சொல்லுது. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்கும்போது தான் இதை எதற்காக இதை இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த விதைகள்னு கையில் உள்ள விதைகள்னு சொல்லது தான் நம்முடைய வாழ்க்கை. அப்படிங்க, இந்த கையில் உள்ள விதைகளை தூவினான்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இந்த கையில் உள்ள விதைகள் அப்படின்னு சொல்லுவது நம்முடைய வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய நாம் எப்படி தொலைத்து கொண்டிருக்கிறோம்? சும்மா எங்கேயோ போட்டுட்டு ஏதோ ஒன்று திண்டு போட்டோம் அப்படின்னா, இல்லை பாலை இடுக்கில் போட்டுட்டு நல்ல ஆழமாக போகாமல் எப்படியோ வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னா, இல்லை முள்ளு செடியில் போய் மாட்டிக்கிட்டு முட்புதரோடு நெருங்கி சாகவா? எப்படி வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து கொண்டோம்? நல்ல மண்ணில் விளைந்து 30, 60, 100ஆக வளர்ந்த ஒரு சிறப்பான வாழ்க்கைவா? எந்த ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பதற்காக நாம் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற முடிவு யார் கையில் இருக்கு? நம் கையில் தான் இருக்கிறது. ஆனால் இதை வழிநடத்தி சொல்ல யார் வந்து கொண்டிருக்கிறார்கள்? குரு. எப்படிப்பட்ட குரு? தாயின் அன்பு. ஒரு தாய் எப்படி தன் குழந்தைகளிடம் அன்பாக இருப்பாளோ அப்படி சொல்லி 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 நம் குரு நம்மை வழிநடத்தி சென்றிருக்கார். அந்த வாட்ஸ்அப்ல தான் ஒரு பதம் படித்தேன். அருட்செல்வி அம்மா அழகா சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அன்பை பற்றி. பரோடாவில் நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சி. அங்கே ஒரு குழந்தை, ரொம்ப ஏழ்மையான ஒரு குழந்தை, ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணணும். இதயத்திற்கு போகின்ற இரத்த குழாய் அடைப்பு ஏற்பட்டு இரத்தம் போவது தடையாகிவிட்டது. அப்படி அந்த குழந்தை தடையாகி விட்டது. அது ஏதாவது ஏஞ்சியோ பண்ணியோ ஸ்டெண்ட் வச்சோ காப்பாற்றலானாலும் முடியாத அளவிற்கு ஃபுல் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த தாய் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது ஒரு டாக்டரை, பெரிய டாக்டரை கூப்பிட்டு எப்படியாவது அந்த குழந்தையை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து அந்த தாய் கதறா. இருந்தாலும் அந்த டாக்டர்களுக்கு மனசு கேட்கல. ஆப்ரேஷன் பண்ணால் உன் குழந்தை பிழைக்காதுன்னு தெரிஞ்சும் நீ ஆப்ரேஷன் பண்ண சொல்கிறியே அப்படின்னு. பரவாயில்ல, என்னுடைய ஆத்ம திருப்திக்காகவாது செய்யுங்க, ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா என் குழந்தை பொழைச்சிருக்குமோ அப்படிங்கிற அந்த மனசுக்குள்ளாக அந்த வருத்தங்கள் இருக்கக்கூடாது. பரவாயில்ல, எனக்காக செய்யுங்கன்னு அந்த தாய் அந்த டாக்டர்கிட்ட கதறி இருக்காங்க. அந்த டாக்டருக்கு கடவுள் மேலெல்லாம் நம்பிக்கைலாம் கிடையாது. அப்போ அந்த குழந்தை வளருது, அந்த ஆஸ்பத்திரியிலேயே இருக்குது. ரொம்ப டேஞ்சர்னு தெரிஞ்சும் டாக்டர் ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டார். ஆப்ரேஷன் பண்ணால் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடையாது, இந்த குழந்தை இறந்து விடும் அப்படின்னு தெரிந்து உங்களுடைய ஆத்ம திருப்திக்காக தான் இந்த ஆப்ரேஷன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்கிறார். பரவாயில்ல.
அந்த குழந்தை கொஞ்சம் பலகீனமாக இருக்கா. அவளுக்கு நல்ல போசாக்கான உணவு கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் போசாக்கான உணவு கொடுத்து அந்த ஆஸ்பத்திரியில் எல்லாரும் பார்த்துக்கிறாங்க. அந்த வசதி கிடையாது அந்த தாய்க்கு. அந்த வராந்தாவில் தான் அந்த குழந்தைய வச்சுட்டு இருப்பாங்க. இந்த டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போதெல்லாம் அந்த குழந்தையும் அந்த அம்மாவும் பார்க்குறாரு. இந்த அம்மா அந்த குழந்தைகிட்ட கடவுள் மேலே நம்பிக்கை வை, உன் இதயத்தில் கடவுள் கண்டிப்பாக இருப்பார், உனக்கு ஆப்ரேஷன் பண்ண உடனே உன்னுடைய இதயத்தை சரிப்படுத்திடுவார் கடவுள், அதனால் உன் இதயத்தை திறந்து பார்க்கும்போது கடவுள் உன்னை சரியாக்கி உன்னை நல்லபடியாக கொடுத்துருவார், நீ தினந்தோறும் நம்பு, நம்ம கூட எல்லார் கூடயும் இறைவன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். இந்த டாக்டர் இதை கேட்டுக்கிட்டே போயிடும். அதே செத்து போயிடும் தெரிஞ்சு இந்த அம்மா பாரு எதையோ ஒன்று இந்த குழந்தைகிட்ட சொல்லி, அது சின்ன குழந்தை, அது தலையாட்டிகிட்டு இருக்கு, பாவம் என்ன இப்படி பண்ணிகிட்டு இருக்கு, சரி போ அது அவங்களுடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி அவர் கொஞ்சம் அசால்ட்டாக போயிடுவாராம். அப்புறம் அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த நாளும் வந்தது. ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளாக போயாச்சு. போய் அந்த அம்மா அந்த உள்ள குழந்தைய அனுப்பிட்டு வெளியே உட்காந்து ஒரே பிரார்த்தனை தான். உள்ளே போனார். அந்த குழந்தைய, அந்த பிஞ்சு குழந்தைய பார்க்கும்போது டாக்டருக்கே ஒரு நிமிஷம் அப்படியே மனசு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வலிச்சு தான், பூ போல படுத்திருக்கே, இது கண்டிப்பாக அந்த ஆப்ரேஷன் பிறகு இறந்து விடும் தெரிஞ்சுக்கிட்டு, என்ன பாப்பா ரெடி ஆயிட்டியா? ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுதான். இவருக்கே ஒரு மாதிரி வலிச்சுதான் மனசு. டாக்டர் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டுமான்னு சொன்னதும் தலையை தடவிட்டு, கேளுமா என்ன கேட்க போகிற அப்படின்னு. என்னுடைய இதயத்தை திறந்து நீங்கள் பார்க்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னதுக்கும் உடனே அந்த டாக்டர் சொல்கிறாரு, ஐயோ இல்லை இல்லை பயப்படாத, உனக்கு வழியே தெரியாது. இல்லை இல்லை வலிச்சாலும் சரி வழி தெரியாமல் செஞ்சாலும் சரி, நீங்கள் தானே என்னுடைய இதயத்தை திறந்து பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னதுக்கும், ஆமாம் நான் தான் திறந்து பார்க்க போகிறேன். நான் ஒன்று சொல்கிறேன், எனக்காக செய்வீங்களா? என்ன சொல்லுவேன்? என் இதயத்தை திறந்து பார்க்கும்போது உள்ளுக்குள்ள கடவுள் இருப்பார், அவர் எப்படி இருக்கிறார் மட்டும் பார்த்து என்கிட்ட சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லதான் அந்த குழந்தை. இவர் நினச்சிக்கிட்டாராம் இந்த அம்மா கடவுள் இதயத்தில் இருக்கிறாரு, அது இருக்கிறாரு, இந்த அம்மாவுக்கு ஒருத்தன் சொன்ன கதையை இவர் கேட்டுட்டு இந்த குழந்தை நம்மக்கிட்ட கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மயக்க மருந்து குடிச்சாச்சு, ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, ரத்தம் போகலை, பல்ஸு குறைஞ்சிக்கிட்டே வருது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணிட்டு பிரயோஜனம் இல்லை, பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வருது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த குழந்தை உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லும்போது மேலே பார்க்குறாரு, முருக கடவுள் நிற்கிறாரு, நான் எல்லாவற்றுக்கும் அபயங்கிற மாதிரி நிற்கிறாரு. என்னப்பா அபயம்? அது பாரு எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்துச்சு, இப்படி என்ன பண்ணாலும் முடியாத நிலைக்கு போயிடுச்சு அப்படின்னு நினச்சிட்டு திரும்பி பார்க்கும்போது, திரும்பி போகலான்னு டாக்டர் போகும்போது டக்குன்னு அந்த நர்ஸ் சார் ரத்தம் உள்ளே போகிறது ரெடி, உள்ளே போகுது அப்படின்னு சொல்லி டக்குன்னு அந்த நர்ஸு கூப்பிட்டு, என்னது அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஓடி வர்றாரு. ஓடி வந்து மறுபடியும் எல்லாம் கரெக்ட் பண்ணி பார்க்கும்போது சரியாக இரத்த குழாயில் கொஞ்சம் கொஞ்சமாக ரத்தம் போக 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 குழாய் ஒவ்வொன்றும் விரிய 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 இரத்த குழாய் இதயத்துக்கு ரத்தம் போக ஆரம்பிச்சிருச்சு. அந்த குழந்தை உயிர் பிழைத்து விட்டது. டாக்டருக்கே ஒரு பெரிய சந்தோஷம். கொண்டு வந்து பெட்டில் போட்டாச்சு, அந்த குழந்தைய பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தினமும் ரவுண்ட்ஸ் வராரு. அந்த குழந்தைக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. தெளிஞ்ச பிறகு டாக்டர்கிட்ட அது கேட்குது, குட் ஆர் யூ குட், நல்லா இருக்கியா, நீ உனக்கு உடம்பெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு டாக்டர் கேட்குற. நல்லா இருக்கேன், நான் உங்ககிட்ட கேட்டேனே என்று பதில் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை டாக்டர்கிட்ட கேட்குது. என்ன கேட்ட? என்னுடைய இதயத்தை திறந்து பார்க்கும்போது கடவுள் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி நான் உங்களை பார்க்க சொன்னேன்ல, எப்படி இருந்தார் சொல்லுங்க என்கிட்ட அப்படின்னு சொல்லி குழந்தை கேட்குது. கரெக்டாக அதே முருகர் அங்கே இருக்கிறாரு. அந்த முருகருக்கு பக்கத்துலேயே அந்த அம்மாவும் இருக்காங்க. அவரை உடனே டாக்டர் சொன்னாராம், கடவுள் தான் உங்கள் அம்மா எப்படி இருந்தாங்களோ அப்படி இருந்தார் அப்படின்னு சொன்னாராம். அப்போ
அப்போ ஒரு தாயினுடைய அன்பு எந்த அளவு ஒரு வலிமையையும் ஒரு குழந்தைக்கு வல்லமையையும் ஒரு சக்தியையும் ஒரு கொடுக்கிறதோ, அது போல ஒரு குருவினுடைய அன்பு அப்படிங்கிறது அவ்வளவு ஒரு பிடிக்குள்ள நாம் எல்லோரும் பாதுகாப்பாக இருக்கோம். அதுவே ஒரு பெரிய விஷயம். நம்ம எல்லாரும் பெரிய பாக்கியவான்கள். இந்த சிவம் அப்படிங்கிறதுல கொக்கி எடுத்துட்டா சவம் தான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. ஆனால் எந்த அளவு அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருவரும் நினைத்து பார்க்கணும். அறிவினார் ஆட்கொண்டோர் பிறதின் நோய் தன்னோய் போர் கடவார்கள்னு சொன்னார். அன்பினால் தானே சொல்லணும். இப்போ மற்றவங்களுடைய துன்பம் நம்முடைய துன்பம் போல் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும்? அன்பு வேணுமா, அறிவு வேணுமா? அன்பு இருந்தால் போதும் தானே. ஏன் வள்ளுவர் அறிவுன்னு சொன்னார்? அறிவு அப்படிங்கிறது தாங்க விரிந்த நிலையில் அன்பாக மாறுது. அன்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது? பாசத்தில் போய் எல்லாத்தையும் குழந்தைய என் குழந்தை என் குழந்தை என் குழந்தை என் குழந்தைன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை மேலே அன்பை பொழியிறான்னு சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணிடக்கூடாது? அந்த குழந்தைக்கு கஷ்டமே வராமல் பார்த்துக்கணும். அப்படின்னா அது கஷ்டம்தான் படும். உன்னுடைய அறிவை பயன்படுத்தி கொண்டு ஒரு குழந்தை கத்து தடுமாறி கீழே விழுந்தா கூட விடு, அவனே எந்திரிச்சுக்குவான், அவன் எந்திரிச்சுக்குவான் அப்படிங்கிற அளவுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து வளர்ப்பவர் யார் அப்படின்னா நல்ல ஒரு குரு. அதனால்தான் அறிவினான்னு போட்டார். இந்த அறிவு என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். முதல்ல முழுசா நம்புங்க. மகரிஷி நமக்கு சொல்லி கொடுத்த பாடங்களை சொன்னதை சொன்னபடி கடைபிடிச்சா போதும். ஒன்றும் பெருசாக சிந்திக்க கூட வேண்டாங்க. அதை சிந்தனை பண்ணி இதை சிந்தனை பண்ணி இதை ஒன்றும் வேண்டாம், சிந்தனையே வேண்டாம். அவர் சொன்னதை அப்படியே பிடிச்சிக்கிட்டா போதும், வேற ஒன்றுமே தேவையே இல்லை. அந்த அளவு அந்த சரணாகதி அப்படிங்கிற ஒரு பூரண தத்துவத்தை நாம் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டோமானால் அதுவே பெரிய விஷயம் தான். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? அன்பு அப்படிங்கிறத மற்றவங்களுக்கு கொடுக்குறோம், ஒரு சுயநலத்தோடு தான் கொடுக்குறோம். அட வேஸ்ட்டாக போய் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கலாம், அட கொஞ்சம் எச்சா போட்டு கொடுக்கலான்னு இருக்கல, வேஸ்ட்டாக போயிடும் அவங்களுக்கு. அதுக்கு பேர் அன்பு கிடையாது. இல்லாததுக்கு கொடுக்கறது இதெல்லாம் அன்பு அப்படின்னு சொல்லி பேசினோமானா அதெல்லாம் முட்டாள்தனமான அன்பு தான். எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத இல்லாத கொடுக்கக்கூடிய அன்பு. பாகவதத்துல கிருஷ்ணரும் நாரதரும் பேசிக்கிட்டாங்களாமா. அதுல நாரதர் சொல்லுவாராமா, ஏப்பா கிருஷ்ணா, உன் மேல விஸ்வாமித்திரர், வியாசர், அர்ஜுனர், பீமர் இவங்கெல்லாம் எவ்வளவு மாளாத அன்பு வச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் அவங்க எல்லாரும். அவங்க மேல எல்லாம் உன் அன்பு இல்லாம அவங்களோடையெல்லாம் நீ சேர்ந்திருக்காம எப்போ பாரு நீ என்ன பண்ற? இந்த ஆயர்குல பெண்களோடையும் கோபிகளோடையும் சேர்ந்து விளையாண்டே இருக்கிய. இவங்க மேலதான் உன் அன்பெல்லாம் இருக்கு, அவங்க மேல அன்பு காட்ட மாட்டேங்கிறியே அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு கிருஷ்ணர் சொன்னாராமா, அவங்களுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்னு உனக்கு தெரியாது. என்ன போய் அன்பு, இவங்களை விடவா அவங்களாம் அன்பு, என்ன போய் அன்பு அப்படிங்கிறாராம். சரி, நான் ஒன்று சொல்கிறேன், நீ போய் கீழே இவங்ககிட்ட போய் சொல்லு, எப்படி ரியாக்ஷன் வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம். என்ன சொல்லு சொல்லு. கிருஷ்ணனுக்கு தீராத தலைவலி. எப்படி? கிருஷ்ணனுக்கு தீராத தலைவலி. யார் அன்பு வைத்திருக்காங்களோ அவங்களுடைய காலடி மண்ணை எடுத்துட்டு வந்து தேய்ச்சாதான் தலைவலி தீருமாமா. ஆனா ஒண்ணும், யார் காலடி மண்ணு தேய்க்கிறோமோ அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. இத போய் சொல்லி யார் மண்ணு கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாராம். சரி அப்படின்ட்டு போறாரு. போய் வியாசர்கிட்டையும் பீஷ்மர்கிட்டையும் அர்ஜுனன் இவங்களாம் சொல்கிறான்,
ஓ வேலையை பார்த்துட்டு, உனக்கும் கிருஷ்ணனுக்கும் வேற வேலையே இல்லையா? எங்களுக்கு 1008 பிரச்சனை, நீ காலு மண்ணு கொண்டு வா, தலைவலின்னு, போப்போ போப்போ அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்களாமா, துரத்திட்டாங்களாம். என்னடா இது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆயர்குல பெண்கள் இருக்காங்க இல்லையா, அங்கே போய் அவங்க கிட்ட போய் சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, என்னது எங்க கிருஷ்ணருக்கு தலைவலிக்குதா, எங்க காலடி மண்ணு வேணுமா, உடனே ஒரு துணியை விரிச்சு போட்டாங்களாம். எல்லா பெண்களும் சக்கு சக்கு சக்குன்னு குதிச்சு குதிச்சு மண்ணெல்லாம் தள்ளி விட்டாங்களாம். இந்த பாருங்க, இந்த மண்ணை எடுத்துக்கிட்டு போறேன், இந்த மண்ணை கிருஷ்ணர் தேய்ச்சிக்குவாரு, யார் காலடி மண்ணெல்லாம் படிச்சோ அவங்கெல்லாம் நரகத்துக்கு தான் போவீங்க. போயா, கிருஷ்ணருக்கு தலைவலி நல்லானா போதும், நான் நரகத்துக்கு போனா என்ன, சொர்க்கத்துக்கு போனா என்ன, என் கிருஷ்ணனுக்கு தலைவலி நல்லானா போதும் அப்படின்னு சொல்லும்போது தான் நாரதர் புரிஞ்சு கொண்டாராம். ஓ, எப்படிப்பட்ட அன்பு அப்படிங்கிறத கிருஷ்ணர் நமக்கு அழகாக உணர்த்தி விட்டார் அப்படின்னு சொல்றோம். அதுபோல நாமளும் நம்முடைய குருவினுடைய அன்பு எவ்வளவு ஒரு உன்னதமானது, நம்ம எப்படி இருந்தோம் இப்போ எப்படியெல்லாம் மாறி இருக்கோம், இந்த பெருமைக்கும் இந்த புகழுக்கும் இந்த கருத்துக்களை சொல்லுவதற்கும் நமக்கு ஒரு தகுதியை ஏற்படுத்தி கொடுத்து நம்மை இந்த இடத்துல இந்த மன்றங்களில், அதாவது 4/1 நல்லவர்கள் அப்படின்னு சொன்னால் மனவள கலைஞர்கள் என்று தாராளமாக சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் எல்லோரும் வாழ்ந்து காட்டுவதே நம்முடைய குருவுக்கு நாம் செய்கின்ற பெரிய காணிக்கை. அவர் அன்பு காரணமாக நம்மளை எல்லாம் தகுதிப்படுத்தி விட்டு போயிட்டார். நம்ம கிட்ட அந்த தகுதி இருக்கோ இல்லையோ, நம்ம அருள்நிதியோ இல்லது துணை பேராசிரியரோ அல்லது பிரம்மநாணியோ அல்லது மூத்த பேராசிரியரோ யாராக இருக்கிறோமோ அப்படின்னு யோசிக்க கூட இல்லை. நம் குரு ஒவ்வொருத்தருக்கும் பட்டத்தை கொடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கிறார். எந்த விதமான தகுதியோ, நீ இதுக்கு லாய்க்கா இது லாய்க்கு இல்லையா அப்படின்னு யோசிக்கவே இல்லை. ஆனால் அவர் கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த பட்டத்தை வைத்துக்கொண்டு நாம் அதற்கு தகுதியானவர்களாக வாழ வேண்டும் என்பதும், அந்த நிலையில் வாழ்ந்தால்தான் நாம் நம்முடைய குருவுக்கு செய்கின்ற காணிக்கை என்றும் சொல்லி இந்த வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி, அன்பே சிவம் என்பது யாரும் அறிகிலர், அன்பும் சிவமும் 2 என்பர் அறிவிலர், அன்பே சிவமாவது யாரும் அறிகிலர், அன்பே சிவம் என்பதை அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நிலையில் நாம் இருக்கிறோமோ அந்த நிலையில் வாழக்கூடிய அளவு நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டோமானால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் என்று சொல்லி வாய்ப்பளித்து நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்து. வாழ்க வளம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருவே துணை, குரு வாழ்க. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து வைத்த குருவே வாழி. சான்றோர் பெருமக்களே, இருபால் மெய்யன்பர்களே, கடந்த 1 மணி நேரத்திற்கு மேலாக அன்பே குரு என்ற தலைப்பில் மிக சிறந்த கருத்துக்களை, வேதாத்திரிய கருத்துக்களை நமக்கு மிக தெளிவாக வாழ்க்கைக்கு பயன்படும் வகையில் சொன்னார்கள். எனவே மிக சிறப்பாக பேசிய அம்மையாரை வாழ்த்தி, கலந்து கொண்ட உங்களையும் வாழ்த்தி கூட்டத்தை நிறைவு செய்வோம். பேராசிரியர் மலர்வழி ராஜன் அம்மையார் அவர்கள் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன். இன்று மாலை கூட்டுத்தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன், அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், அவர்களது அருள் தொண்டு வாழ்க வளமுடன், அவர்களது பொருளாதார மேம்பாடு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி வகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன்வறுமை கலங்கங்கள் மறையட்டும்,
நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.